ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெல்லாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் உள்ள எஃப்டிஐயும் அப்புறம் அவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். கெல்லாக்ஸ் கம்பெனி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1906 யார் ஃபவுண்டர் அப்படின்னா வில்கீன் கெல்லாக்ஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பேட்டில் க்ரீக், மிச்சிகன், யுனைடெட் ஸ்டேட்ஸில். இது ஒரு யூஎஸ் கம்பெனி. அப்புறம் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. இது டைப் பார்த்திங்கன்னா இது மல்டிநேஷ்னல் பப்ளிக் கம்பெனி. எஃப்டிஐ இன் இந்தியா அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த யூஎஸ் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தாங்க அப்படின்னா 1994 வந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 65 to 17 மில்லியன், அதாவது நியர்லி ஒரு 2 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 100% ஹோல்லி ஓன்டு சப்ஸ்டைரியில் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு பிளான்ட்டை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா தைலோஜா அப்படிங்கிற மகாராஷ்டிராங்கிற பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1995 2000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் அவங்க ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் பண்ணிவிட்டு, ஆனால் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியன்ஸ் அந்த ப்ராடக்டை ஏற்றுக்கல. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒரு கோல்டு ஃபுட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுனால் இந்த மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தனால ஒரு கோல்டு ஃபுட்டை அவங்க ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால ஃபஸ்ட்டு ஃபெயிலியரை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்ன மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக கேபிட்டலை போட்டு அதை ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷனாக பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸை டார்கெட் பண்ணி கெல்லாக்ஸில் சாக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. அடல்ட்டை டார்கெட் பண்ணி ஹனி லூப்ஸ், ஓட்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இது சில்ட்ரன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லலாம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறாங்க ஃபுட்டை பற்றி. அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா அர்பன் ஏரியாஸில் இவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் பில்ட் ஆக ஆரம்பிக்க அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் இந்த ஃபுட்டை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2010 to 2015 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ப்ராடக்ட் லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ சாக்கோஸ், ஹனிலூப்ஸ், ஓட்ஸ் இருக்குது. இப்போ அதில் இருந்து எப்படின்னா முசேலி, கிரானோலா, ஃபேவர்டு ஓட்ஸ் அந்த மாதிரி. முசேலினா இந்த கேட்பரிஸ், ஆல்மண்ட்ஸ் கேட்பரிஸ் இருக்கிறது. அப்புறம் கிரானோலானா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் அந்த மாதிரி கொண்டு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்கள டார்கெட் ஆடியன்ஸாக வச்சு அவங்களோட பிராண்டை ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2016 ப்ரெசண்ட் வர என்ன அப்படின்னா கண்டினியூஸாக எஃப்டிஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன், மார்க்கெட்டிங், அவங்களோட எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணி இந்தியாவை மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வச்சு அங்கே இருக்கிற நெய்பர் கண்ட்ரீஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ப்ராடக்டை. இதனால வைடர் மார்க்கெட் ரீச் அவங்களுக்கு கிடைக்கி. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் இவங்க தான் இப்போ நம்பர் 1ங்கிற பிளேஸில் இருக்காங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.